இரு இரு என்ன போய் உங்க குடும்ப காட்ட கேட்கிறீங்க? அதான் கேட்கறேன். இரு கல்யாணம் நடக்குதா? யாரு சொல்றேன்? யாரு பேசுறீங்க? என் வீட்டு கல்யாணம் கல்யாணம் கருமாதிலாம் பேசுறது யாரு? பையில கொட்டின்னு கொட்டின்னு சொல்லு. मोटे मोटे भाव தகுதி இருக்கணும், பேசணும். தகுதி இருக்கணும், சமமான தகுதி இருக்கணும். இதுல சண்டைக்கு வரும். சரி அப்புறம் பேசுவாரு, அப்புறம் பேசுவோம். இந்த கதை அப்புறம் பேசுவோம். இதை போட்டு சரி. இந்த ஆட்டை பூரா அவங்ககிட்ட ஒப்படைச்சேன். கல்யாண செய்தியை என் தம்பி சாத்திக்கிற ஒப்படைச்சேன். அவன் கொஞ்சம் கொண்டாட்டி பேச்சு கேட்டுக்குன்னு 3 பேர் அனுப்பிக்கிறாங்க. எங்க அண்ணன் பரதாமர் ஒண்ணு, நான் நடாலு, சின்னவன் சாத்தகி. அவன் வந்து கொஞ்சம் அவன் கொண்டாட்டி எதுவும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாப்போ தேடி குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி. ஓஹோ, குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி. ஆமா. அதனால கொஞ்சம் டேடு மாறா பேசிட்டு இருக்கிறான். பொருள் வாங்கிக்கலாம், தேங்காய் எத்தனை மூட்டை வாங்கி சொல்றேன். எல்லா செலவும் சொல்லி காசியா போட்டேன். காசி போட்டு காசி வாங்கி சொல்றத தவிர பொருள் வந்து பார்த்தேன். சரி அது போடுறோம். நீ பாத்து என் தம்பியா? ஐயோ, வெட்டிகளவே ஆட்ட முடியும் ஓடனா பார்த்தேன். ஆட்ட முடியும். ஓ, ஆட்டை ஓட்டி கொண்டு போய் சிநேகிதக்காரங்கத்தை விட்டுட்டு கல்யாணம் என் பொண்ணு அண்ணன் பொண்ணுக்கு புடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். ஆமா சத்தகி ஆனா 3 பேர் அண்ணத்துல பிறந்தோம். குடும்பம் ஒண்ணாதான் இருக்குது. ஒண்ணும் குடும்பம் தெரியல. ஆனா 3 பேர் ஒண்ணா இருக்கிறோம். ஒண்ணா இருந்து என்ன புண்ணியம்? 2 பேரும் வீடே கெஞ்சி நிக்கிறாங்க. அண்ணன் மாறேன், நான் காடே கெஞ்சி நிக்கிறேன். அவனு 2 பேரும் பொண்டாடி மேல கையை போட்டு தூங்குறானுங்க. நான் காலமெல்லாம் ஆட்டு மேல கையை போட்டு தூங்குறேன். எத்தனை நாள் எத்தனை வருஷத்துக்கு நாடே என்னாது காலம் வந்து என்ன ஆடு மேய்க்கிறேன். நான் ஒரு மாசம் 2 மாசம் நான் ஆட்டு மேய்க்கிறேன். நீ 1 மாசம் 2 மாசம் நீ வீட்டுல ஓய்வு எடுத்துக்க அப்படின்னு 2 பேரும் ஒரு வக்கால வச்சு சொல்ல மாட்டாங்க. நீ போல காலங்கள ஆடு மேய்ச்சா சும்மா கேட்கிற ஆடு ஒண்ணும் கைரா சாப்பிடுறான், மோராய் சாப்பிடுறான், நெய்யா சாப்பிடுறான். சும்மா கேட்கிற எல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியும். என்ன எது கைரா சாப்பிட்ட உடம்பு, எது மோரா சாப்பிட்ட உடம்பு, எது பாலா சாப்பிட்ட உடம்பு, எது வெளியில கஷ்டப்பட்ட உடம்பு அப்படின்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு போறேன் ஆளை பார்த்தா குடும்பத்தை பிடிச்சிட்டுதான் பூமியை உக்காரும். பொண்டாடி வரை கேட்காத கேள்வி கேட்கிறான். ஏன்னா ஆடுகிற பையன், ஆடு பெஞ்ச பையன், நான் தெருவில் போக முடியலாம். என்னை பார்த்தா அதோ வராபர் ஆட்டுக்கார பொண்டாட்டி, அதோ வராபர் ஆட்டுக்கார பொண்டாட்டி அப்படின்னு கேவலமா என்ன கேட்கறாங்களா பேசுறாங்களா அப்படின்னு அவன் வந்து என்ன கேட்கறத ஏன்னு கேட்கறான். அவன் கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லடா. ஏய், நீ என்னவோ கலெக்டர் வேலையை செய்யறா? ஏடா கலெக்டர் பண்ண சொல்றாங்க. கலெக்டர் செய்யறாங்க.
ஆட்டிக்காரன் பண்ணான்னு சொல்றாளா? அந்த நேரம் இன்னைக்கு மாத்திரலாம் மாத்திரமா? 2 வேலை எவன் ஆபரானே மாத்து முதல் அப்புறம் மாத்துறேன். சண்டை வாங்குறாயா கல்யாணம் முடிஞ்சா எவன் ஆபரான 2 பேர்ல நேரா பேச வேண்டிய சும்மா எனக்கு சைடு இப்ப ஒரு 3 பேர் 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறான்னு வச்சுக்க. அந்த குடும்பம் ஒற்றுமையா இருந்தா வருஷத்துக்கு 2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் வாங்கும். இல்ல அந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, ஒரு சென்ட் கூட வாங்கணும். உண்மை. முன்னாடி பேசி கேட்டுன்னு போய் சண்டை வாங்க வரேன் என்கிட்ட. சரி பொண்டாடி பேசி காப்பா 2 பேர் எனக்கு பெருத்தாடு ஏன் 1 மாசம் 2 மாசம் ஆண்டு ஓட்டி மேல அதிகாரிகள் ஐயோ பெருமிட்டாப்பா அந்த குடும்பத்தை வயசானா கஷ்டப்பட்டானா ஆனா பெரியவன் தான் அப்படியே லட்சணமா இருக்கிறாள். கல்யாணம் பண்ணிக்குவோம் 4 பிள்ளை பெற்றுக்குவோம். ஐயா ஒன்னா இருக்கும் போது 4 பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான், கட்டி கொடுத்துருவான். எல்லாம் பார்த்து வச்சா எல்லாம் பார்த்துருவான். அப்புறம் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணுவான். தம்பி முன்னாடி சரி வராதான்றது இந்த பள்ளி ஆயிரத்துக்கு நீ தனியா போ அப்படின்னு ஓட்டி விட்டுருவான். போன உடனே பாடுபட்டு இன்னைக்கு போறேன் 2 பேரும் ஏமா அப்புறம் அவன் நீங்க போய் வெடிந்தா கல்யாணம் சண்டை வாங்க நீ குடும்பத்தை குடும்பத்தை சாப்பாடு ஆட்டை பிரிச்சு அவன் ஆட்டை ஓட்டி மேய்ச்சாதான் அதோட கஷ்டம் அவனுக்கு தெரியும். பிரிச்சு விட்டவங்களுக்கும் மேய்க்க தெரியும். இது சின்ன பிள்ளைல மலர் வேண்ட பக்கத்துல தாங்கல்ல ஆத்துல வாந்தி மேய்ச்சி தகவல் இல்லை. கும்பலா ஓட்டிட்டு போய் அப்படியே தண்ணியில் விட்டு அப்புறம் போயிட்டு போனா ஓட்டு வந்து பட்டியல் அடைக்கிறது. இது ஆடு வைக்கிற தகவல். வாத்தி பேச்சு கேட்போம்மா. பின்ன சின்ன வயசுல நான் வாத்தி பேச்சு அதை வந்து சொல்றோம். அந்த 2 வயசு அதை கொஞ்சம் திருநா தப்பு பொய் சொன்னா தப்பு. ஆடு வச்சு அவங்க ஆட்டை ஓட்டி பேசி சரி பஞ்சாயத்து ஒரு ஆள் இல்லைன்னா அது சுத்தப்படாது. ஆமா நீ பஞ்சாயத்து நின்று ஏமா எங்க குடும்பத்துல சண்டை வாங்கன்னு வந்திருக்கான். நிலம் இருக்கு ஒன்றும் குறையில இல்ல 40 ஏக்கர் நிலம் இருக்குது. 3 மோட்டர் இருக்கு. தென்னை மரம் 60 தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து பிடிச்ச பிற்பாடு இதுல ஆளுக்கு சமமா 3 பேர் அந்த பிரிச்சு விட்டுறோம்டா கல்யாணம் முடிஞ்ச பார்த்து நடுமை பஞ்சமா. மோட்டர்லாம் 3 மோட்டர் இருக்குது. அது பரவாயில்ல. 50-60 ஏக்கர் நிலம் இருக்குது. தென்னை மரம் 60 மரத்துல ஒரு 200 மரம் பட்டு போச்சு. அதை அவன் மாத்திரம் விட்டுட்டு போ. பட்டு மரம் மட்டும் அவங்க பட்டு போன மரமா இருக்கட்டும், காஞ்சி போன மரமா இருக்கட்டும், என் பேத்திலே ஓதுங்க. செஞ்சால சூழ வைக்கணும், அவன் வாங்கிட்டு போறான். அதுக்கு ஐடியா ஓதுங்க என் காலத்துல. பஞ்சாயத்துக்காரன் நின்று வெளியிட்டோம். இந்த கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், நான் பங்கு பிடிச்சு வைக்கிறேன். அவங்க பஞ்சாயத்துக்காரன் நின்று இதை தீர்த்து வைக்கணும். ஓ சாத்திகை நான் பேச்ச கேளியா? நான் பஞ்சாயத்துக்காரன் நிக்கிறேன். அண்ணன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுமே கல்யாணம் முடிஞ்சதுமே உங்க பாகத்தை ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து நிலத்துல இருந்து எல்லாருக்கும் நான் என்ன நிறுத்தி விடுறேன். இது அண்ணன் தம்பி தகராறு, பங்காளி தகராறு. ஆனா எங்க தகராறுக்கு ஒருத்த பஞ்சாயத்துக்காரன் வராமல் அவன் அப்படியே கொடுத்துக்க மாட்டான். என்ன கேள்வி கேட்டா பஞ்சாயத்துக்கு வர
வரமாட்டான்னு கேக்குறானே இவனை என்ன செய்யலாம்? சரி இருமா ஞாபகம் கூட்டாச்சு ஒரு 3 நாளைக்கு முன்ன திராவிட மணி 1 மணிக்கு போய் கொண்டாடி சேர்றேன்னா பசங்களே போட்டுட்டான். ஏத்துடா பசங்க போய் விட்டு போச்சு என்ன பசங்களை யாரும் எழுப்பியா குடும்பத்துல போவாங்க இப்ப வரலாம் போயா நீங்க தப்பா நினைச்சு பேசாதீங்க. அப்படிலாம் கிடையாது. அவெல்லாம் கடவுளா நினைக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் நம்ம பேசலாமே தவிர என்ன தெய்வமா நினைக்கக்கூடியவர்கள். நான் அப்படித்தான் நினைப்பேன். பேச்சுக்கு இருக்கலாம், பக்தி என்பது உண்டு. போனாலும் வந்து நீங்க சொன்னாங்க ஆமா சேலம் காசு ஒரு 20,000 கொடுத்தாலும் அப்படின்னா அது எப்படி கொடுத்துட்டு வந்தாலும் தெரியும். அப்படிங்க சரி அது போ என்னம்மா நேற்று 3 குட்டி போட்டு சரியா கணக்கு சேர்த்துதான் சொல்றேன். 150 தானே ஆட்டோ ஓட்டியா நான் பிரிக்கிறேன். நான் பிரிக்கிறேன் ஓட்டேன் நீ பிரிக்கிறா நான் பிரிக்கிறேன்டா. என்னடா ஆட்டை பிரிக்க நீ ஓட்ட ஒப்படைச்சா நீ என்ன எப்படி பிரிப்பி எனக்கு தெரியும். அப்படியே ஆட்டை கும்பலா ஓட்டுண்டா இங்க இருந்து அப்படியே போவான். ஆட்டு வகுத்து மேல கையை போட்டு எது சென்னாடோ அப்படி தடவி சென்னாட்டு உன் பாகத்துல அப்படி ஒதுக்கு பாரம்பா என்னம்மா கொடுப்பேன் இருக்கிற ஆட்டை பிரிஞ்சு எந்த பக்கம் கொடுப்பேன். ஆட்டை எப்படி பிரிக்கணும்னு என்னைக்கே ஐடியா சென்னாட்டு ஒரு பக்கம் ஒதுக்கணும். சேனாட்டு ஒரு பக்கம் ஒதுக்கு. சரி மரட்டாட்டு ஒரு பக்கம் சரி ஒதுக்கு. குட்டி போட்டாட்டு ஒரு பக்கம் சரி ஒதுக்கு. இந்த சென்னாட்டு தான் ஒழுங்கா எப்படி பிரிப்ப ஏனுக்கு எப்படி ஒரு குட்டி போற ஆடு ஆமா 2 குட்டி போற ஆடு வேண்டாம். அதனாலதான் சென்னாட்டு ஒழுங்கா பிடிக்கும். எப்படி சேனாடு அந்த ஆட்டை ஒரு ஆடா பிண்டாட பிடிச்சி தலை இழுத்து பூமியில மரியாதை போட்டு மரியாதை போட்டு அது ரோட்டில் ஏறி நம்ம ததுகாப்பு நெருத்தா வளர்த்துல குட்டியெல்லாம் வெளியே வரும். அப்பதான் பொறுக்கி மனுஷன் போட்டு அப்பதான் ஆட்டை கணக்கு பண்ணி பிரிக்கணும். ஆடுதான் உள்ளா இருக்குமா குட்டிதான் உள்ளா இருக்குமா இந்த மாதிரி கட்டியம் தான் பாத்துக்க. எது எப்படி பணம் எழுதினா கணக்கு எனக்கா பேசு உயர்திருவாளர் பெருமதிப்புக்குரிய அண்ணார் சின்னதுரை எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று என்பெருமானுடைய செல்வத்தோடு எண்பொற்று வாழ இறைவனை நண்பர்வானையே பிரார்த்திக்கிறதுமே ஜெயம். இன்னும் இது குறையுது குழந்தைங்களா நான் என்ன பண்ண முடியும்? கையில் கொடுத்தான் கொடுப்பான். சரி பார்க்கலாம். பையனோட சொல்றப்போ கல்யாணம் கூட அப்படியே 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 தம்பி நீ நானும் அண்ணன் தம்பி ஒரு குடல்ல போறோம். ஆமா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் அவங்க எதுனாலும் பேசலாம். அதனால நம்முடைய உறவுகள் போயிடாது. சண்டை போட்டுக்குவோம். நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்தா ஒரு விசேஷம்னா ஒரே பாவாடை உட்காந்து கலந்துக்கு. அதுதான் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு காரணம். இன்னைக்கு கோவத்தை ஒன்று பேசுவோம், மறுபடி அந்த கோவம் தடிச்சுட்டு பிற்பாடு மாமா அத்தை அம்மா அக்கா கூட வைக்கிறாங்க. அப்படி கூடி வாழ்ந்தாதான் அதுக்கு பேர் வாழ்க்கை. அப்படி கூடவே சொன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. விட்டு கொடுத்த பண்ண பால் இருக்கணும் முதல்ல. அதனால
உனக்கு எல்லாம் பேசி தரேன், நான் கட்டிக்கிறேன். சரி. இந்த கல்யாணம் முடிட்டோம். உனக்கு என்ன தேவையோ சமமா ஒரே சிண்டு கூட உனக்கு நான் மஞ்சள் பண்றேன். சரி, 150 ஆட்டப்ப எங்க விட்டுட்டு வந்தீங்க? ஆடு மேய்க்கிறவங்க தெரியும், எங்க ஓட்டு விட்டா அது வயிறாரு மேய்ச்சிட்டு பட்டி கொண்டு சேர்ந்து வேற எவ்வளவு பொய்யும். நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு 2 நாள் சென்னா இருக்குவான். வெள்ளி விளச்சல் அந்த விளச்சல் ஓட்டு விட்டு வந்துக்கிறான். நான் என்ன எப்பேற்பட்ட கஷ்டப்பட்டேன். தண்ணி பாய்ச்சி ஏழு ஓட்டி எப்படி கட்டிய சின்ன பையன் கேட்கறது நம்ம தண்ணி மேல ஏறி 5-6 நாளுக்கு தண்ணி பாய்ச்சி ஏழு ஓட்டி 4 நாள் நடவு நேரத்தில் ஆள் வரடா. இந்த ஊர்ல சிந்தூர் தலைவர் நான் வச்சுன்னு தலைவரே ஏரியாவை நிறுத்து நட ஆரம்பிப்பு அப்படின்னு சொல்லி நடந்துட்டு தண்ணி பாய்ச்சி யூரியா போட்டேன், உரம் போட்டேன். எல்லாம் பழைய கல் வந்து நாளைக்கு இறங்க போற கழிச்சுல ஆட்டை விட்டு சாண்டா குடிச்சவையா கண்டு தம்பி சாட்டியை கட்டிய தின்னவையா. நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம். ஏண்டா என் தலைவியாரா இது நாலு பொண்ணை பெற்றவனும் 4 ஆட்ட மாட்டை சம்பாதிச்சவனும் மானத்தை வித்தாலும் அது பொருள். அப்படிதான் இப்போ அவ வந்து நம்ம சின்ன ஏறி கேட்கறான். என்ன பேசி பேசுறாங்க கொஞ்சம் அப்படி ஒதுங்கி நின்று பாரு. நான் கேட்கற கேள்வி அவங்க லவா விட்டு போறாங்க. வச்சு வாங்கம்மா. அந்த ராசிக்கு சொந்த காரியா நானு யாரோ சொல்றா ஆட்டோ ஓட்டு யாரோ சொல்றா தப்பு பண்ணிட்டேன். அந்த இடத்துல எல்லாம் இவன் இடத்துல எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் பக்கத்து ஒரு காரணம் என்னன்னா அந்த ஆட்டை ஓட்டு போனா போதும். அந்த கரம்புல ஆட்டை ஓட்ட கூடாது அப்படின்னுவா. கரம்புலே உடவானாலும் விளச்சல விட்டு மேய்ச்சாங்கன்னா கட்டியத்தை நம்ம பாராட்ட ரயில்வே ஸ்டேஷன் இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நாளைக்கு இவன் ஆட்டோ விட்டான் பேசிட்டான் அவனுக்கு கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சாண்டா குற்ற பசங்க 2 பேரையும் அவனே 17 சேர்ந்து 2 பேர் தான் பங்கு அவனா விட்டான். அதை பார்த்து போனாச்சு. அதனால ஆட்சி சொன்னா 2 பேர் தான் உங்க 2 பேரும் கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கட்டி சம்பள போலீஸ் ஆண்டாளுக்கே போட்ட முந்தாடி நேரம் போய் அந்த வேலை செய்வோம். முந்தாடி சரி
நான் எப்பயாரு போய் பண்ணி அந்த கேஸ் அவன் எடுக்கணும்னு சொன்னா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னா இந்த ஆள் முதல்ல எனக்கு கூப்பிட்டான் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தான் அப்படின்னு மகளிர் சாசனம் என்ன பண்ணி போய் மீட் பண்ணிட்டான். அதுக்கு மேல பேசாதே. அதுக்கு மேல சொல்றானே. ஆமா டேய் போய் போ இந்த தலைவர்கிட்ட போய் ஒருவேளை மழை வருதுடா குடும்ப கௌரவம் அந்த மாதிரி கொண்டாந்து ஏன்டா கொண்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான் எப்பேர் கொடுப்பான் உடனடியா கோர்ட் அடிச்சிருவான் கோர்ட் அடிச்சுட்டா கண்ண தம்பி சாத்தைக்குன்னு 3 தடவை உங்க கோர்ட்ல கூப்பிடுவாண்டா அப்பதான் நான் கேஸ உடச்சின்னு வருவேன் என்ன ஓடிட்டா போற வந்து ஏன்னா கேஸ் கொடுத்தா அங்க என்ன ஆமா வந்து நின்று போவாங்க ஆமா நின்று போனோம்னா கண்ணு தம்பி சாத்தரி ஆகுது அப்படின்னு கேட்பாங்க சரி கேட்ட உடனே ஐயா நாமா யார் கேட்கலாம் நாம அவன் சொல்லுவாங்க சொன்ன உடனே அதான் இடத்துல ஆட்ட விட்டது யாரு கேட்பாங்க அப்படின்னு கேட்பாங்க ஐயா நான் தான் ஆட்ட விட்டது நான் தான் கடைசியில ஆட்ட விட்டேன்னு சொன்ன கேஸ் நீ ஒத்துக்கிட்டு அர்த்தம் அப்பதான் நான் கேஸ உடச்சுன்னு வெளியே வருவேன் எப்படி உடைப்பா தெரிஞ்ச கேஸ ஐயா அந்த பொம்பளை பயிர் வச்சா ஆமா பயிர் வச்சு தண்ணி பாசனா ஆமா எதுக்கு தண்ணி பாசனா பயிர் பாசனா அவன் உரம் போட்டுப்பா ஆமா எதுக்கு போட்டா பயிர்தான் அவன் ஊரியா போட்டுப்பா ஆமா எதுக்கு போட்டா பயிர்தான் அவன் மேல மருந்து அடிச்சிருப்பான் ஆமா எதுக்கு அடிச்சா பயிர்தான் பயிருக்கு தான் அடிச்சா அவன் பயிர் விட்டு நான் மேய்க்கல மேல இருந்த கதிர் தான் விட்டு மேய்ச்சி மாடாடு மேய்ச்சல் அப்படி கேஸ உடச்சுக்கிட்டு வெளியே வந்துடுவேன் அதை நான் பாத்துக்கிறேன் நீ இப்போ நீ ஆட பிரி ஆன்மீக ஆரம்பிச்சு எந்த கதை எப்படி பேசினாலும் பிரிக்கிறதே இருக்கிறான் பையன் இன்னொரு அரை மணி இந்த கல்யாணம் முடியும் நான் சொல்றேன் கேட்கறேன் ஒரு குடும்பத்தை விபரமா போகுது இங்க பாருங்க வெய்ய காலம் வந்து கம்மு குழாய் புளிக்காத குழாய் வச்சுக்கிறான் இது அந்த கூடு கூட கிடையாது கண்ணே காலு கொரோனா வந்து 2 வருஷமா வீட்டுல உட்காந்துருந்தேன் வந்தோம் கொரோனா ஒரு நாள் வீட்டு அது போகிறோம் சரி கொஞ்சம் பொறுத்துக்கடா கோவத்தை பாராட்டாத சரி இந்த கல்யாணம் முடிஞ்சு பிற்பாடு உன் பாகத்தை நீ பிரிச்சு எடுத்து போட வேணாம்னு சொல்றேன் புரிஞ்சு போச்சு சரி போய் பாப்பா சுந்தரி உனக்கு பிறந்தா என்ன எனக்கு பிறந்தா பாப்பா கல்யாணம் முடிட்டோம் சரி இந்த பத்திரிக்கை அடிக்க சொல்லிங்களா கல்யாணம் பத்திரிக்கை கதையா கேட்க என்னடா காலையில 6 மணிக்கு போனா பேட்டை வரதுக்கு அடிச்சாச்சு சரி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த பச்சை தண்ணி இந்த பள்ளி மேல காட்டல அப்ப எத்தனை ஆயிரம் பத்திரிக்கை அடிச்ச 3 பத்திரிக்கை அடிச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 3 பத்திரிக்கைங்களா மேல வந்து கேள்வி இல்ல 3 பத்திரிக்கை அடிச்சு வச்சா மேட்ச் மேல ஏன் என்ன சண்டை வச்சுக்கிற கணக்காக போவேன் முதல்ல ஒரு அக்கௌண்ட் கொடுத்தா அவன் இல்ல சரி சொல்லி போது விடு 3 பத்திரிக்கை எங்க கொடுத்தேன் அதுவும் ஓடிட்டான் எங்க கொடுத்த ஒண்ணு தேவையா உத்தரவு கொடுத்தா தேவர் அடியார் குப்பம் அந்த ஊருக்கு பேரு தேவர் அடியார் குப்பம் சரி என்ன இருக்கு இன்னொரு பத்திரிக்கை அந்த ஒண்ணு போட்டு கொடுத்துது அம்மா மட்டும் போனா ஆமா கேட்கலைக்கு அம்மன் கோயில் பேரு யாரு உங்க சொந்தக்காரன் நான் இது வரைக்கும் எனக்கு தெரியல யாரு உங்க சொந்தக்காரன் அவங்கதான் நெருங்கின சொந்தம் யாரவா ஆமா நம்ம நாத்தனாக சித்தாத்தா மாமியா சின்ன மாமியாவுக்கு பெரிய மாமியாவுக்கு பாட்டியாருக்கு பேத்திக்கு கொண்டு பேச்சா மாட்டேங்கிறாளா ஒரு பத்திரிக்கை சொந்தக்காரன் இருக்குதுன்னால கொடுத்துட்டு ஓடியாட்டேன் அடிச்சுட்டு 3 பத்திரிக்கை எடுத்து போய் கொடுப்பா ஒரு பத்திரிக்கை இன்னொரு பத்திரிகையை பொண்டாட்டி கையில கொடுத்துட்டேன்
ஏழு குடும்பத்தை தானே ஆமா கல்யாணம் அவருக்கு தெரியாது. ஐயா நாளைக்கு அவனும் எனக்கு ஒரு சின்ன தகராறு வரும். அப்ப சொல்லி காட்டுவான் என்னங்க கல்யாணம் சோத்து ஊட்டி சொல்லிக்கிறாங்க அப்படி சொல்லி காட்டுவான். அவனால அவன் கைது பண்ணிட்டான். சரி ஓடி போகுது. சரி சாப்பாடு சாப்பிட புறம் முடிச்சிட்டியா? நல்லா முடிச்சுட்டான். சரி பொரியல் உருளைக்கிழங்கு வாங்க சொன்னேன்டா. என்ன வாங்கி வந்துட்டான். சரி இன்னும் விடிய போது ரேடியோ காட்டு பார்த்து வச்சிருக்கீங்களா? ஏன் கல்யாணம் என்ன என்ன கேட்கறா? காலையில் 6 மணிக்கு சரி பார்த்து வச்சுட்டு ஏழுச்சேன். அவன் கையில் எப்படி காட்டலாம்? இப்படி காட்டலாம் இல்லை 3வது வைக்கிறான் இந்த பாட்டில். பாட்டில் இல்லைன்னா எந்த காரியமும் நடந்தது. ஒன்று வாங்கி அதான் மெயின். அதான் மெயின். சரி சரி நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தியா? பூரா அவனே குடிச்சிட்டானா? எப்படி அது ஆளை கட்டிங்க கெட்டிக்கார் பண்ணிட்டீங்கன்னா அது சரி. இந்த கல்யாணத்து வேலையை பார்த்து கொஞ்சம் அசதியா இருக்கு. நம்ம சேர்ந்து படுக்கிறேன். சரி ரேடியா போட்டு ரேடியா பின்னாடி போட்டு சேர்த்து படுக்கிறேன். 6 மணிக்கு ரேடியா கட்டிங்க பாடி இப்பதான் ரேடியோ கட்டி பாட்டு போடுறாங்க. பாட்டு போடுறதுக்காக இங்க வந்து சரி நீ போயிட்டு இது எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம். அதனால எங்க அண்ணன் பேர்ல பகவான் பேர்லயே பாட்டு போட சொல்லுன்னு சொல்லுவோம். சொல்றேன் என்ன பாட்டு போடுறது? அங்க கொடுத்து கோபியர் கொஞ்சம் ரமணா கோபியர் கொஞ்சம் ரமணா இந்த பாட்டு போட சொல்றேன். என் வீட்டுல முதல் அலுவல அதனால பகவா பேர் தான் நீ பாட்டு போடணும். என்ன பாட்டு தெரியுமா? பகவா பேர் போடியா என்னமோ பாட்டு சொன்னார கோபாலகிருஷ்ணன் அதான் எனக்கு சொல்லி கொடுத்தா அப்படிங்களா? கோபியர் கொஞ்சம் ரமணா இந்த பாட்டுக்கும் ஆய்வாயும் ஆய்வாய் அப்போ படியா அந்த ரேடியோக்காரன் பாட்டு போடுறேன். நாராயணா அதுக்கு என்ன செய்ய சொல்றப்பா? போடுறேன் அப்படியா? ஆமா சரி இவன் தூங்க மாட்டான். இந்த வேலை இனிமேல் எனக்கு பாட்டே வரணும். சரி அவனுக்கு பாட்டே வரணும். நீ போய் சொல்லு ரேடியா உனக்கு தாமரை வச்சவனா? ஆமா உனக்கு அட்வான்ஸ் கொடுத்தவனா? ஆமா உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன். சரி உனக்கு பாட்டு கொடுத்தவனா? ஆமா அதனால எங்க அண்ணன் பேர்ல போடாத, இனிமேல் என் பேர்ல போடு அப்படின்னு உன் பேர்ல கேட்டு போட்டுறாங்க. சத்தியமா கோச்சு மாட்டேன். என் அண்ணன் பேர்ல போட்ட மாதிரி பாட்ட அது இப்போ என் பேர்ல போட்டு யாரு பணம் பணம் கண்டது வாரம் பணம் அதை சுடுகாட்டுக்க திரும்பி வச்சிருக்கேன். கொண்டாடி காலி இருக்குமா? உனக்கு நான் 10 ரூபா 10 பைசா உனக்கு அம்மாவை பண்ணிட்டேன். உன் கொண்டாடி சாண்டு குச்சான்னு நினைச்சிக்க. உன் பாட்டு சரி உன் கேள்வி வந்து
வா பாட்டு நான் காதால கேட்க மாட்டேன். அண்ணா குத்தாடி நீ போடு சரி யாருக்கு பாட்டு நான் ரேடியா வரேன் வரேன் எங்க சின்ன சாத்திகண்ணா ஐயோ தூங்கி இருக்காரு ஆடு மேய்ச்ச அழுப்பு பாவம் ஒரு தினமும் ஆடு மேய்ச்சிருக்காதான் ஓ இவரை எழுப்புனா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஓ ஓ சாத்திகண்ணோ ஒய்யா ஒய்யா ஆட்டு ஊர்ல சுத்துறேன்னா வயலாறு போய் உனக்கு என்ன புத்தி இருக்கிறாடி? ஏய் இந்த நேரத்துல என்ன எழுப்பலாமா? எம்மா அசிதா இருக்குது நான் படுத்து தூங்குறோம். இந்த நேரத்துல வந்து எழுதி போறாங்க. ஏய் உள்ள போய் படுத்து வயலாறு போய் தூக்க பிச்ச கொண்டாடி தான் வந்து எழுப்புறான்னு சொல்லிட்டு போய் பாடுறீன்றான் எங்க அண்ணன். ஓ அண்ணோ ஓ சின்னண்ணோ கேட்டியா? கேட்டியா? உனக்கு புத்தி இல்ல? உனக்கு என்ன தெரியாது? இப்பதான் குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது. அதுக்குள்ளே நாம வந்து 2 பேரும் இன்னைக்கு நான் குழந்தைக்கு பால் கிடைக்காத போயிடும். உள்ள போய் போ ஓ சின்னண்ணோ ஓ சாத்திகண்ணோ எழுந்துருண்ணோ நான் வேலை வச்சவன் இதை வந்து எடுத்து ஏய் தவால் நாளைக்கு நான் வேட்டாள பக்கத்துல அணுமலை அனுமலை கிராமம் ஆமா அங்க நான் நாடகத்துக்கு போறேன் கூத்துக்கு போறேன். அதனால அந்தாண்டு தெருல பண்ணி அறக்கிறவனும் 2 கிலோ 80 வயசு வரைக்கும் வந்து பாக்குறேன். ஓ அண்ணோ ஓ சின்னண்ணோ எழுந்துருண்ணோ ஓ அண்ணோ எழுந்துருண்ணோ அண்ணா அண்ணா பாப்பா ஏன்னா நீ வந்து என்ன எழுப்புனா? பாப்பா ஏன்னா பொய்தா பொய்து இந்த ஆட்டு கூட சுத்துனா ஆமா ஒரே உடம்புல அசதி அசதி அதனால சரி அசந்து தூங்கிட்டு பாப்பா. ஆமாண்ணா நான் அந்த தூங்கி இருந்தேன். ஆமா அந்த நேரம் பார்த்துட்டு நீங்க எழுதுவீங்க. ஆமா அந்த தூக்கத்திலே வந்து கொஞ்சம் எல்லாம் பண்ணுவீங்க. தங்கச்சி தெரியாத தூக்கு பத்திர கூட தூக்கத்திலே அண்ணா என்ன நடந்தது நம்ம வீட்டுல ஒரே அலங்காரமா பண்ணிருக்கீங்க என்ன விசேஷம் என்ன நடந்தது என்ன ஆச்சு ஆமா அம்மா லைட்டு என்ன பண்ணிருக்கீங்க லைட் பொண்ணு கட்டி வச்சிருக்கீங்க என்ன நம்ம வீட்டுல ஆச்சு விசேஷம் என்னண்ணா ஆமா பாப்பாவுக்கு கல்யாணம். நான் உங்க பாப்பா நான் தான் கல்யாணம் செய்து நான் உங்க பிள்ளைய பெற்றிருக்கேன் கையா உனக்கு இல்ல அப்படியா நம்ம நடக்கிறாருமா. ஆமா நடக்கும் லட்சுமி பிறந்தா சுந்தரி சுந்தரி ஆமா சுந்தரிக்கு கல்யாணம். விடிஞ்சா கல்யாணமா விடிஞ்சா கல்யாணம். ஏன்னா சுந்தரி கல்யாணமா ஆமா மாப்பிள்ளை யாருன்னா பாப்பா ஆமா மாப்பிள்ளைய கேட்டேன். ஆமா நான் மாப்பிள்ளை யாரு அத்தி நகர வேண்டாம் அப்பா அவரவே கொடி படுத்த துரியோதன மன்னர் மகன். அதான் லட்சணபாலனுக்கு பாப்பா புடுகிறதா நடனம் பறி போட்டுட்டாரு. முடிஞ்சா தாலி கட்டு சுந்தரி. அப்படியா ஆமா அண்ணா அந்த துரியோதனே நம்ம வீட்டு தேடி வந்தா பொண்ணு கேட்டு பறி போட்டு போன. ஆமா துரியோதன மன்னனே வந்து நம்ம அண்ணன் கிட்ட பொண்ணு கேட்டு பறி போட்டு போயிட்டோம். சரி இவ்வளவு விஷயம் இருக்குது சரி சரி ஆமா பாப்பா என்ன எல்லாம் பேசிக்கிறாங்க. பாப்பா என்ன துரியோதன கையில ஓடுது ஓடுது ஓடுதுன்னு பேசுறாங்களே அவன் கை என்ன ஓடுது தெரியலையம்மா. ஐயோ ஐயோ அது தனரேகை தனுராகனா அந்த தனரேகை இருந்தா இருந்தா மலை போல செல்வம் உண்டாகும் மலை போல செல்வம் உண்டாகும். அப்படியா? ஆமா
தான் போட்டு இருந்து ஆள் எல்லாம். சரி பாப்பா என்னைக்கு வந்து நம்ம வீட்டுல காலை வச்சு சுந்தரிக்கு பறி போட்டுட்டு போனானோ அதுல இருந்து இந்த ஒரு குட்டி போட்ட ஆடு 2 குட்டி போடுது. 2 குட்டி போட்ட ஆடு 3 குட்டி போடுது. ஆமா ஆடு மேல ஆடு இருக்குது பாப்பா. துரியோதனன் வந்து நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு பறி போட்டு போனால ஒரு ஆடு 3 குட்டி போடுது. 3 குட்டி போடுது. ஆனா நான் சொல்றத நீ கேட்டா ஒரு ஆடு 6 குட்டியா போடுது. ஆமாண்ணா ஒரு ஆடு 6 குட்டி போடுமே. 6 குட்டி போடலாம். ஆமாண்ணா அது எப்படி பாப்பா? நம்ம பெரிய அண்ணன் பொண்டாட்டி. எப்படி எப்படி நம்ம பெரிய அண்ணன் பொண்டாட்டி. நம்ம பெரிய அண்ணன் பொண்டாட்டி நடுஅண்ணன் பொண்டாட்டி. நடுஅண்ணன் பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி. என் பொண்டாட்டி 3 பேர் பொண்டாட்டியும் 3 பேர் பொண்டாட்டி அந்த துரியோதனுக்கு கூட்டி வச்சுட்டா. கூட்டி வச்சுட்டா ஒரு ஆடு 6 குட்டி போடும். ஏன்னா நீ என்ன பண்ண நீ ஆடு வைக்க ஆரம்பிக்கணும். இந்த பூமியில நான் மண்ணாலே கண்டுபிடிச்சிருப்பேன். ஒரு ஆடு 6 குட்டி போற ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஆடு 6 குட்டி போற ஐடியா அப்படி கேளு. நம்ம பெரிய பொண்டாட்டி நம்ம பெரிய பொண்டாட்டி சரி ஓ பொண்டாட்டி என் பொண்டாட்டி நம்ம 3 பேர் பொண்டாட்டியும் துரியோதனுக்கு நம்ம கூட்டி வச்சுட்டா ஒரு ஆடு 6 குட்டி போடும். இந்த ஐடியா சொன்ன ஆள் யாரு? இந்த ஐடியா சொல்லி அதை வந்து நம்ம பாப்பா சுபத்திரியில அதான் எனக்கு சொல்லி நீ வந்துதா? துரியோதன மகனுக்கு பொண்ணை கொடுக்குறீங்களடா, என் மகனுக்கு பொண்ணை கொடுக்கல என்ற ஆத்திரத்துல பொண்ணை கூட்டி வச்சீங்களே. பொண்டாட்டியே கூட்டி வச்சா 6 குட்டி போடுன்னு பொண்ணை கொடுக்குறன்ற ஆத்திரத்துல அந்த கழுத்தை நம்ம பொண்டாட்டியை கூட்டி வைக்க சொல்லுது அந்த நாய். அந்த பேச்சு கேட்டு 6 குட்டி போடுற ஐடியா கழிச்சு அப்படியா? நம்ம பாப்பாடை என்கிட்ட சொன்ன உடனே என் பொண்டாட்டி கூப்பிட்டு துரியோதனன் போய் அனுப்பிட்டு வந்துட்டு போயிட்டான். நான் தெருவு நடந்து போனேன் என்ன பாக்கிறவங்க பொண்டாட்டி கூட்டி வந்து இது பெத்த வாங்கி இல்ல புள்ள வாங்கி கண்டுபிடிச்சு வர
உன் பொண்டாட்டி முதல்ல இட்டுட்டு போய் ஏங்க அது என்ன பேரு என்ன கருமாந்தமா நம்ம என்ன தேதி நீ போய் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த குழந்தைக்கு இல்லாத படிச்சு வந்துருப்போம் நம்ம காசு பேசலாம் என்னடா நீ எல்லாம் வேலை சொல்லிட்டு போறேன் மானம் போயிட்டாங்க நான் வேலை சொல்லிட்டு போறேன் என்ன முக்கியமா அண்ணிட்டு சொல்லிட்டு போறேன் என் கொண்டாடக்குள்ள வந்த போல அவர் 2 பேருக்கு சண்டை எவ்வளவு வந்தா அப்படி போய் கண்டு கொண்டு வரணும்னு சொல்லி ஆம்பளை சொல்ல மாட்டாங்க போடா ஏய் போடா அப்ப பொண்ணு சொல்லி வைக்கிறேன்னு சொல்றியா இந்த புள்ள வா யா மன யார் ஐயோ மன புள்ள ஏய் சொல்லுமா ஏய் நீ சொன்னா கேக்குறான் கேமரா நீ தானே கூட்டி வச்சு கேமரா நான் போடல ஐயோ கேக்குற மான போடுறீ சரிண்ணா என்னடா சொல்லுங்கடா சொல்லுங்க ஒத்துக்கு போன தெரியல இல்ல நான் சொல்ல வெளியே அமைச்சிட்டு போனேன் என்ன இருக்கிற ஆட்டுல என் பாத்திர 20 ஆள் மிச்சம் அவனுக்கு இங்கே ஓட்டிங்க வெளியே அமைச்சிட்டு போனேன் என்ன காட்சி வந்துடுவான் காட்சி வந்துடுவான் முடியாது மாமா நான் கலைக்க மாட்டேமா கலைக்க மாட்டேன் ஏன் கலைக்க மாட்டேன் மாமா கையில ஆமா யாரே ஓடுதான் ஓடுது கலைக்கிறாங்க ஓடுது மாமா நமக்கு பார்க்க போதே குழந்தை அவனுக்கு ஓட முடியல அவன் தான் போட போகுது ஆமா அவன் கையில தாவே ஓடும் எனக்கு ஒரு